காக்கா என்று அழைக்கப்படுவோம். நடந்து முடிந்ததே வரலாறு. இதில் தணிக்கைக்கோ சமரசத்துக்கோ இடமில்லை. வணக்கம். 2009 பின் தாயகத்திலும் உலகப் பரப்பிலும் உள்ள தமிழ் பேசும் மக்களின் மனதில் எழுந்து நின்ற வினா எமது தேசிய தலைவரின் இருப்பு தொடர்பானது. இதற்கு 23 ஜூன் 2018 நாளில் வெளிவந்த பொது விதி இதழில் சத்திய சோதனை என்ற பெயரில் ஒரு கட்டுரையை எழுதியிருந்தேன். அவர் எமது மனங்களில் மட்டுமே வாழ்கிறார் என்பதை வலியுறுத்தியிருந்தேன். பொதுவாக தாயகத்தில், குறிப்பாக முள்ளிவாய்க்கால் வரை பயணித்த மக்கள் கள நிலைமையை சரியாகவே புரிந்து கொண்டவர்கள் என்ற வகையில் இனி எக்காலத்திலும் எங்கும் எம் கண்ணில் அவர் தோன்ற மாட்டார் என்ற கசப்பான உண்மையை புரிந்து கொண்டனர். கடந்த காலங்களில் எடுக்கப்பட்ட காணொளிகளை மட்டுமே பார்த்து இவ்வாறான உயரிய தலைவரின் காலத்தில் வாழ்ந்தோம், பங்களித்தோம் என்ற உணர்வினை பெற்றனர். தாயகத்தில் தலைவரின் புதல்வி துவாரகாவின் வித்துடலுக்கு மண் தூவி வீர வணக்கம் செய்தவர்கள் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கையில் துவாரகாவின் பெயராலும் மோசடி செய்யும் ஈனப்பிறவிகள் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எமது புனிதமான விடுதலை இயக்கத்தின் தலைவரை தமிழினம் இழந்துவிட்டது என்ற செய்தியை அனைத்துலக பொறுப்பாளர் என ஏற்கனவே தலைவர் உத்தியோகபூர்வமாக நியமித்த திரு KP மற்றும் அம்பாறை மாவட்ட சிறப்பு தளபதி ராம், பிராந்திய அரசியல் துறை பொறுப்பாளர் தயாமோகன் ஆகியோர் உலகுக்கு தெரியப்படுத்தினர். அந்த நாள் மே 17 மே 2009 என தெளிவாக குறிப்பிட்டிருந்தனர். இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளும் திராணி எப்போதும் போராட்டத்துக்கும் தேசிய தலைவருக்கும் விசுவாசமாக இருப்போம் என அடிக்கடி சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்ட அனைவருக்கும் இருக்க வேண்டும். உத்தியோகபூர்வமாக தலைவரால் நியமிக்கப்பட்ட இம்மூவரும் விடுத்த அறிவித்தலை இனி எவரும் உதாசீனம் செய்ய முனையமாட்டார்கள் என நான் நம்புகிறேன். ஏற்கனவே நடந்து முடிந்ததே வரலாறு. இதில் தணிக்கைக்கோ சமரசத்துக்கோ இடமில்லை. பெரும்பான்மையினரின் முடிவு என்று தீர்மானிப்பதற்கு இது தேர்தல் அரசியல் அல்ல. நாம் எடுக்கும் முடிவுகள் இவ்வளவு காலமும் வாழ்ந்த வாழ்க்கையின் அர்த்தத்தை பிரதிபலிக்க வேண்டும். வேறு எந்த சக்திகளின் முடிவுகளையும் அமுலாக்கும் விதமாக வரலாற்றை மாற்றியமைக்க முயலக்கூடாது என எமது மாவீர குடும்பங்களின் சார்பில் வேண்டிக் கொள்கிறேன். தாயகத்தின் 8 மாவட்டங்களிலும் எனது காலடிகளும் நான் பயணித்த தொழிற்சக்கர வண்டிகளின் தடங்களும் பதிந்துள்ளன என்ற உரிமையில் இந்த வேண்டுகோளை விடுக்கிறேன். தலைவரை மனதில் பதிய வைத்து சிந்தித்தால் எல்லாமே சரியாக நடக்கும் என நம்புகிறேன். நன்றி.